ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம குட்டீஸ்லேருந்து யங்கர்ஸ் வரைக்கும் ரொம்ப பிடிச்ச க்ரீமி சீஸ் வெஜ்ஜீஸ் தான் பண்ண போகிறோம். அதை வீட்டில் எப்படி ஆரோக்கியமாக பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காலிஃப்ளவர், அதை அப்படி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட் ஒன்று எடுத்திருக்கேன். அதையுமே எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறீங்களோ கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் ஒரு கப்பில் கார்ன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கார்ன் ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா வெஜிடபிள்ஸை வச்சு இது ரெடி பண்ணலாம். ஒரு ஸ்வீட் கார்ன் ஒரு கப் எடுத்தாச்சு. வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடாய் வச்சு ஸ்டவ்வில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது நான் பூண்டெல்லாம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சீராக சேர்த்துடலாம். காணும் சேர்த்தாச்சு. இதில் இப்போது இந்த ஆயிலில் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லிட்டு போட்டுடலாம் மூடி. கொஞ்சம் சால்ட்டு, நான் மிளகு பொடி கொஞ்சமாக போடுறேன், குட்டீஸுங்களாம் சாப்பிடுவாங்கன்றதுக்காக. நீங்கள் காரம் சாப்பிட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி. அவ்வளோதான். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு மூடிடலாம். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு வைக்கலாம். சும்மா நான் ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது காய் எல்லாம் காலிஃப்ளவர்லேருந்து எல்லாமே வெந்திருக்கு. அடுத்து கடாய் வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்து இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். தீயை மட்டும் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பால் ஒரு டம்ளர் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் பால் சேர்த்துடலாம். இதில் இப்போ இது கட்டி இல்லாமல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டு வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். எல்லாம் அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் வைக்க முடியாது, மாவு கெட்டியாயிடும். இது எல்லாமே நல்லா கலர் விட்டுடலாம். அடுத்து கொஞ்சமாக சீசனிங் தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சீசனிங் போட்டோடனே நம்ம கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டி விடணும். அடுத்து ஸ்பெஷல் சீஸ் எல்லாமே துருவி போட்டுடலாம். இப்போது இது எல்லாமே மெல்ட் ஆகி அந்த க்ரீமியாக சூப்பராக வந்துடும். சீஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக அது மெல்ட் ஆனவுடனே அவ்வளோதான், சூப்பராக ஒரு க்ரீமி சீஸ் வெஜ்ஜீஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இது போட்டுடலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டாச்சு. அவ்வளோதான். வீட்லேயே ஒரு ஹெல்த்தியாக குட்டீஸுங்களுக்கும் யங்கர்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு க்ரீமி சீஸ் வெஜ்ஜீஸ் பண்ணியாச்சு. இது சூப்பராக டேஸ்டியாக செமையாக இருக்கும். குட்டீஸுங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள குஷிப்படுத்துங்க. வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.